அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த யூதா சொல்லுகிற ஒரு 3 ஆலோசனை. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. முதலாவது, அழைக்கப்பட்ட காக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி? இரக்கம், சமாதானம், அன்பு பெருக கடவது. இங்க இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு வாழ்த்து செய்தி என்ன என்றால், உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கும் சொல்லுங்க? தேவனுடைய இரக்கம் கிடைக்கும், தேவனுடைய சமாதானம் கிடைக்கும், தேவனுடைய அன்பு கிடைக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் அதை தேடித்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம்? கேளுங்க, அதை தேடிதான் தேவ சமூகத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் வந்திருக்கிறோம். என்ன வேணும் நமக்கு? இரக்கம் வேணும், தேவனுடைய சமாதானம் வேணும், தேவனுடைய அன்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் நமக்கு இருக்குமானால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அங்கே ஒரு புதிய ஒரு வாசலை, புதிய ஒரு மனித தயவுகளை, புதிய திட்டங்களை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். யாருக்கு? தேவ இரக்கத்தை பெற்றவர்களுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்ல, இரக்கமும் சமாதானமும் அன்பும் உங்களுக்கு பெருக கடவுது. ஒரு வாழ்த்துறையாக சொல்லிவிட்டு ஒரு 3 காரியத்தை நமக்கு அவர் ஆலோசனையாக கொடுக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஆலோசனையாக கொடுக்கிறார். அங்க என்ன சொல்ல என்றால், 3வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்க. நிறைய காரியங்கள் உண்டு, நான் வேகமாய் கடந்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. கோடு போடுகிற பழக்கம் இருக்கிறவங்க தைரியமாய், நீங்க எப்படி போராடணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தைரியமாய் போராடணும். சிலவங்க போராடுவாங்க. எப்படி போராடுவாங்க? நடந்தா நடந்தா பாப்போம், நடக்குதா பாப்போம், நடக்கலையா விட்டு விடுவோம். அப்படி அல்ல. போராடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். இதை நான் அடைந்தே தீர வேண்டும். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருக்கிறது, நாம் செய்த ஒரு காரியம் அது தடைப்பட்டு இருக்கிறது. நாம் சோர்ந்து இருப்பதற்காக அல்ல. அதான் சொல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக நீங்கள் எப்படி இருக்கணும்? தைரியமாய் போராடணும், தைரியமாய் போராடணும். அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு மனிதன் நிற்கிறான். கோலியாத் என்கிற, இப்ப யாரு போறா? யாரு போறா? முன்ன தாவீது போகிறார். பாருங்க, அவருக்குள்ள என்னதான் ஆண்டுடைய கிருபை வல்லமை எல்லாம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருந்தது தெரியுமா? என்ன இருந்தது சொல்லுங்க. எங்க இருந்து என்ன இருந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க, என்ன இருந்திருக்கும்? இப்ப ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஒரு மனுஷனை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். நமக்குள்ள என்ன இருந்தா போவோம்? தைரியம் இருந்தாதான் போவோம். அல்லேலூயா. எத்தனையோ அபிஷேகம் பெற்றவர்கள், எத்தனையோ கிருபையை பெற்றவர்கள் சில இடத்துல தங்கள் தைரியத்தை என்ன செய்தார்கள்? இழந்து போனார்கள். மனைவி கிட்ட இழந்தவங்க உண்டு, விசுவாசிகள் கிட்ட இழந்தவங்க உண்டு, பட்டணத்தில் இழந்தவங்க உண்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த தைரியத்தில் நிற்க முடியல. ஆனா தாவீது ஒரு சிறு பையனா இருந்தால் கூட அவருக்குள்ள என்ன இருந்தது? தைரியம் இருந்தது. நான் ஒன்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலையிலே
நீங்கள் சோர்ந்து போக கூடாது. ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? வளரணும். அப்ப தைரியம் இருந்தால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? நான் வளர முடியும். அந்த தைரியம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறதா? சிலவங்களுக்கு சில ஆளை பார்த்த உடனே காலு கை நடுங்குற நடுக்கம், ஆட்டம். ஏன்? என்ன இல்ல? என்ன இல்ல? தைரியம் இல்ல. அதுக்கடி சண்டை போட போவாதீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த தைரியம் இருக்கணும். என் கூட இருப்பது யாரு? என் கூட இருப்பது சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயம் இந்த உலகத்துல ஒண்ணு இல்ல. யாரு சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? யாருக்குள்ள அந்த தைரியம் இருக்கிறதோ அவர்களால தான் சொல்ல முடியும். அதனால்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க அவர் வல்லவர். உள்ள என்ன இருந்தது? உள்ள தைரியம் இருந்தது. விசுவாசம் இருந்தா போதாது, அபிஷேகம் இருந்தா போதாது, ஜெபம் இருந்தா போதாது. உள்ள என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லாம எதையும் நம்மளால என்ன செய்ய முடியாது. அதனால்தான் யூதா தெளிவாக சொல்லுகிறார், பாருங்க, உங்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று எழுதியிருக்கலாமே யூதா. கேட்கிறீங்களா? இதை கேட்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். போதுமே, விசுவாசம் போதுமே. ஏன் அந்த வார்த்தையை தேவன் அங்க பயன்படுத்துகிறார்? என்னதான் விசுவாசம் இருந்தாலும், என்னதான் ரட்சிப்பு இருந்தாலும், என்னதான் அபிஷேகம் இருந்தாலும், உனக்குள்ள தைரியம் இல்லைன்னா எல்லாம் போச்சு. அதனால்தான் யோவான் அங்கே அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோவான் புத்தகத்தில், அங்கே 1 யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்க. 13, 14 வசனத்தை வேகமாக வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13, 14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த வசனம், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிற அறிந்திருக்கிற உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருப்பதினால். பொல்லாங்கனை நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க பலவான்களா இருக்கிறீங்க. அப்ப உள்ள என்ன இருக்குது? அப்ப உள்ள என்ன இருக்குது? தைரியம். தைரியம். அநேகருக்குள்ள அந்த தைரியம் இல்ல. நான் பாரத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அநேகருக்குள்ள அந்த தைரியம் இல்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடந்தா என்ன, நடக்கட்டா உனக்கு என்ன நான் கேட்கிறேன். வயநாட்டில் ஒரு சம்பவம் நடந்து. என்ன சம்பவம் நடந்து? நிலச்சரி நடந்து. எப்ப நடந்து? எப்ப நடந்து? போன மாசம் நடந்து. எப்ப நடந்து? நைட்டு நடந்து. சொல்ல போனா அந்த அதிகாலை நேரம், ஒரு 3 மணி அந்த நேரங்கள்ல நடந்த சம்பவம். எது? நிலச்சரிவு. இப்ப எல்லாரும் என்ன செய்யிட்டு இருந்திருப்பாங்க? தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நாள் சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போகணும் கேட்டியா, நாளைக்கு நம்ம அங்க வேலைக்கு போகணும் கேட்டியா, நாளைக்கு அந்த இடம் வாங்கணும் கேட்டியா, நாளைக்கு அந்த வீடு கட்டதுக்கு பவுண்டேஷன் போடணும் கேட்டியா. ஹலோ கேட்டியா? ஹலோ கேட்டியான்னு கேக்குதான்னு கேக்குதே. கேக்குதா? எல்லாம் பிளான் போட்டு தான் படுத்தாங்க. எதுக்கு? எதுக்குள்ள காரியம்? நாளைக்குள்ள காரியம். நைட்டு எல்லாத்தையும் முங்கி போட்டு. ஒரு விதத்தில் அது நமக்கு ஒரு பெரிய கவலை, மீள முடியாத துயரம். ஆனா இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாளைக்குரியதுன்னா நமக்குரியதே கிடையாது. இன்னைக்கு என்ன தெரியுமா? நாளைக்குள்ளே கவலைப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கே என்னைக்கோ நடக்கூடிய காரியத்துக்கு கவலைப்படுகிற அநேக மனிதர்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா ஒவ்வொரு நாளையும் நீங்க தைரியமா கடந்து போவீங்க. அல்லேலூயா சொல்லுமே. எதை நினைத்து நீங்க நினைச்ச மாட்டீங்க.
நீங்க கவலைப்பட மாட்டீர்கள். என்ன நடந்தாலும் சரி. நான் தெளிவா சொல்றேன், பல நாள் சொல்லியிருக்கிறேன். இங்க 50 பேர் இருந்த நாட்களும் உண்டு, 5 பேர் இருந்த நாட்களும் உண்டு. ஒரு நாளும் என்னுடைய தைரியத்தை நான் இழக்கவே இல்லை. இன்னைக்கு நான் கொஞ்சம் இருக்கிறீங்க, அடுத்த வாரம் இதுல எத்தனை காணாம போதோ, எத்தனை புதுசா வருதோ தெரியாது. பாருங்க, நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? என்ன இருக்கணும்? நீங்க கோடி ரூபாய் உங்க கையில இருந்தாலும் உங்க மனசுல தைரியம் இல்லாட்ட அந்த கோடி வேஸ்ட். உங்க அரங்கு முழுவதும் கோடி கணக்கில் பணம் வச்சுட்டு உங்க பயம் உங்க வாழ்க்கையில இருந்தா அன்னைக்கு நைட்டே உள்ள அட்டாக் வந்துடும். எவன் வருவான், எவன் துப்பாக்கியை கொண்டு வருவான், எவன் கல்ல கொண்டு வருவான், அதுலயே அட்டாக் வந்துடும். ஏன்? என்ன இல்ல? தைரியம் இல்ல. சின்ன பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். அது ஆழமா பதிந்து இருக்கணும். மற்றவனை போய் அடிக்கிறதுக்கு இல்லை, அதுக்கு இல்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பல காரியங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். இதை நான் தாண்டி, அதனால தான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவே. ஏன் தெரியுமா? உள்ள என்ன இருக்குது? உள்ள தைரியம். தைரியம் இல்லாததுனால தான் இன்னைக்கு சோர்ந்து காணப்படுகிறோம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டா, நமக்குள்ள ஒரு சரியான தைரியம் இருக்குன்னா, நீ படுத்தோன்னு உனக்கு உறக்கம் வந்துடும். என்ன வந்துடும்? உறக்கம் வந்துடும். தைரியம் இல்லைன்னா பல காரியங்களை நம்ம சிந்தித்துட்டே இருப்போம். நான் யாரையும் நான் குற்றப்படுத்தலை, ஏன்னா உள்ள என்ன இல்லை? தைரியத்தை இழந்து விட்டோம். நீ எதை வேணாலும் இழந்திருக்கலாம், எதை இழக்காத? தைரியத்தை இழக்காத. யாருக்காக விட்டு கொடுக்காத. அது மனைவிக்கா இருக்கலாம், அது பிள்ளைக்கா இருக்கலாம், அது சொந்த பந்தங்களுக்கா இருக்கலாம். பல காரியங்களை சொல்லி நம்மளை தூற்றிருப்பார்கள். ஒரு நாளும் அதுல காம்ப்ரமைஸ் நினைச்ச கூடாது, பண்ணவே கூடாது. ஏன் தைரியத்தை யாருக்கு நினைச்ச மாட்டேன்? அல்ல சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது எனக்கு தந்தது யாரு? அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் மற்றவர்களுக்காக நாம் விட்டு கொடுப்போம் என்றால், தேவனை மற்றவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறோம்? விட்டு கொடுக்கிறோம். அதனால தான் யூதா தெளிவாக சொல்லுகிறார், ஐயா நீங்கள் எப்படி போராட வேண்டும்? தைரியமாய் போராட வேண்டும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதுல என்ன சொல்ல பாருங்க, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் எழுதும்படி. நீங்க எதுக்காக போராடணும்? எதுக்காக தைரியமா போராடணும்? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ நட்சத்திரங்களாக பிரகாசித்தவர்கள் கடைசி என்ன செய்தாங்க? விழுந்து போனார்கள். அப்போ நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் காத்துக் கொள்வதற்காகவே கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஏனென்றா வசனம் சொல்லுது, சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி. அது இன்னொரு வசனம் என்னமா சொல்லுது? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக. அவன் வெளியே இருக்கிற மனுஷனை குறித்து அவன் அதிகம் கவலைப்படுவது இல்லை. இப்ப இங்க உள்ள இருக்கிறீங்க தெரியுமா, உங்களை தான் பார்த்துட்டே இருப்பான். இப்ப வெளியே இருந்து பார்த்துட்டே இருப்பான். நீ வெளியே வா, அவன் பேசுறது வரைக்கும் நீ உள்ள கேட்டுட்டு இரு. நீ வெளியே வா, உன் மனசுல நான் என்னெல்லாம் பேசுறேன் பாரு. ஹலோ, நான் சொல்ல புரியுதா? அப்ப அவைகளை நாம் எதிர்க்க வேண்டுமானால், அவைகளை நாம் கடந்து சொல்ல வேண்டுமானால், அந்த மலையை நாம் தாண்டி சொல்ல வேண்டுமானால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? தைரியம். பாருங்க, எங்க வீட்டுல போய் சாமுவேல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. அங்க யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்லுறா, நம்ம என்ன செய்வோம்? நம்ம போவோம். எங்க எதிராளி இருக்கிற இடத்துக்கு போவோம்.
இங்க ஒரு பெரிய சேனை, சவுளுடைய சேனை இப்ப என்ன செய்து இருக்குது? பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இவனை என்னைக்கு சாடி வரப்போறான்னு தெரியலன்னு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யோனத்தான் சொல்றாரு, தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்றாரு, நம்ம போவோம், நம்ம போவோம். இப்ப எங்க போகணும் தெரியுமா? மலையில ஏறி போகணும், மலையில ஏறி போகணும். அவன் சொல்றான், ஒருவன் நம்மளை பார்த்து ஏறி வா என்று சொன்னா நமக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஜெயத்தை. இப்ப நான் சொல்ல புரியுதா? ஜெயத்தை தந்து விட்டா. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அங்க போனவனுக்கு என்ன வேணும்? இவனுக்கு என்ன வேணும்? யோனத்தானுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். சேனையே பயந்து ஒதுங்கி நிக்கிறது, சவுளுடைய சேனை பயந்து ஒதுங்கி நிக்கிறது. இப்ப யோனத்தான் சொல்ற, நம்ம போவோம். அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்தது? ராஜாக்கு இல்லாத ஒரு தைரியம் இடத்துல இருந்தது, யோனத்தான் இடத்துல இருந்ததே. நமக்குள்ள அப்ப எவ்வளவு இருக்கணும்? நான் சொல்ல எத்தனைக்கு புரியுது? இந்த பகல் வேளை தேவன் உங்களை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போவதற்காக அல்ல தேவன் உங்களை அழைத்தது. நீங்கள் ஒடுங்கி கிடப்பதற்காக அல்ல தேவன் உங்களை தெரிந்து கொண்டது. அவர் சும்மாவா சொன்னார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்றா? முத்திரையை பெற்றவங்க சோர்ந்து அப்படி இருக்கிறவங்க கிடையாது. முத்திரையை, அதிகாரத்தை பெற்ற, இப்ப ஒரு எஸ்ஐ வருகிறாரு, அவர் வந்தா எப்படி இருக்கும்? அச்சனே வாங்கண்ணே, என் கூட வாங்க அப்படின்னா கூப்பிடுவாரு. ஏய் வெளியே வா, ஏய் வெளியே வா. ஏன் என்ன இருக்கு? அதிகார தைரியம், அதிகார தைரியம். அதுக்கு மேல கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் வந்தார்னா அவர் உள்ள வர மாட்டார், அவர் வெளியே நிற்பாரு. கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாரு, இன்ஸ்பெக்டர் ஒன்று, அவர் வரணும் வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ்ஏ வந்து கூப்பிடுவாரு, இன்ஸ்பெக்டர் அங்க வெளியே தான் நிற்பாரு. அப்படித்தானே? அப்ப என்ன இருக்குது? அதிகார தைரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரம் இருக்குமானா முதல்வரையே போய் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கைது செய்யலாம். என்ன இருக்கணும்? ஐயோ முதல்வராக்கும், நான் கைது செய்ய மாட்டேன்னா அங்க என்ன இல்லை? தைரியம் இல்ல. அவர் தவறு செய்திருக்கிறார், என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகார தைரியம் என்னிடத்தில் இருந்தா யாரை நான் என்ன செய்வேன்? கைது செய்வேன். நான் சொல்ல எத்தனைக்கு புரிகிறது? அல்லேலூயா. அப்ப அதிகாரத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? நீங்க அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்களா? தேவனுடைய பரிசுத்த ஆவி என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்களா? தேவனுடைய அபிஷேகம் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். யூதா முதலாவது ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். எப்படி இருக்கணும்? நம்ம சத்தமா சொல்லுங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஐயோ அது போயிட்டு போவாது, நீங்க தைரியம் வந்தா திரும்ப கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை நான் இழந்து விட்டேன், இழக்கல, அதை காட்டில அதிகமா கர்த்தர் தருவா. நீ தைரியமா இருப்பாய் என்றால் என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற நிச்சயம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும் என்றால் நீ இழந்ததை காட்டிலும் அதிகமாக நீ பெறுவாய். அல்லேலூயா சொல்லுமே, அதான் என் தேவன். அல்லேலூயா. அங்க இரண்டாவது ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். 4வது வசனத்தை வாசிங்க வேகமாய். ஏனெனில் நம்ம தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாக என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. நீங்க நல்ல வசனத்தை படிக்கோடி ஆட்கள். வசனத்துல என்ன கற்று தந்தேன்? நீங்க தைரியமா இருக்க. இவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறார். என்னது? எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வசனத்தை புரட்டுகிறவர்கள் மலிந்து கொண்டார்கள். அழகா சொல்லப்பட்டிருக்க
புரட்டி அவர்கள் தங்க வசதிக்கு ஏற்ப வசனத்தை என்ன செய்வார்கள்? புரட்டி பேசுவார். இன்னைக்கு அப்படி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. நான் கேட்டு இருக்கிறேன். நீங்க ஆண்டவரை மட்டும் அறிந்தா போதும், நீங்க வேற ஒன்னும் செய்யாண்டாம். இன்னும் சொல்றாங்க, நீங்க கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும், நீங்க எப்படி வாழலாம். அப்படியா? அப்படி இந்த வேதாகம் நமக்கு கற்றுத் தருகிறதா? ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை, ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. அப்ப இந்த கடைசி காலத்திலே கட்டுக்கதைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. வசனத்தை புரட்டுகிறவர்கள் மலிந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்ற, எந்த அளவுக்கு சபையும் ஊழியங்களும் ஊழியர்களும் பெருகி கொண்டு இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வசனம் புரட்டி கொண்டே இருக்கும், புரட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அதான் உண்மை. இப்ப என்கிட்ட இருந்து ஒரு மனிதன் வெளியே போறான், அவன் என்ன பிடிக்காம போனான்னா, என்ன பிடிக்காம மற்றவர்கள் அறிவதற்கு ஏதுவாக இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்வான்? புரட்டி பேசுவான். அப்படிதான் இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த கடைசி காலத்திலே தேவ கிருபையை நாம் இழந்து விடாதபடி நாம் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். அந்த எச்சரிக்கை நமக்குள்ள இருக்குதா? எதுக்கு? எதுக்கு? கிருபையை இழந்து விடக்கூடாது. கிருபையை நாம் என்ன செய்து விடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? நமக்குள்ள என்ன இருக்கணும்? எச்சரிக்கை இருக்கணும். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன பிரச்சனை தெரியுமா? மக்கள் எதை எதிர்பார்க்கிறோ அதை பேசுகிற ஒரு கூட்டம். எப்படி? ஜனங்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை பேசுகிற ஒரு கூட்டம். நான் நேத்தைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன். கடலோர மீனவர்களுக்கு, நீங்களும் பார்த்தீங்களா ஐயா? நீங்களும் பார்த்தீங்களா ஐயா? கடலோர மக்களுக்கு பலன் அளிக்கும் ஜெபம். அப்படி ஏதாவது ஜெபங்க இருக்குதா? இது எல்லா மக்களை ஏமாற்றுகிற ஒரு திட்டம். சிலவங்க இப்ப புது ஜெபம் வச்சிருக்கிறாங்க, சாமக்கார ஜெபம். அப்படி ஜெபம் எங்கேயா இருக்குதா? அப்படி கிடையவே கிடையாது. எப்படியாவது மக்களை என்ன செய்யணும்? மக்களை முட்டாளாக்கணும், தன் பக்கம் வைக்கணும். முதலீட்டார்கள் மாநாடு, இப்ப முதலீட்டார்கள் ஜெபம். அப்படியா? அப்படி ஆண்டவர் தனித்தனியா எங்கே ஜெபம் வச்சிருக்காரா? ஒன்னும் கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேட, அப்பொழுது இவைகள் யாவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு எதுதான் இருக்கணும்? ஆமா, தேவ ராஜ்யத்தை யாருக்கும் அது கிடையாது, அந்த திட்டமே கிடையாது, அந்த தரிசனமே கிடையாது. இப்ப எல்லாம் தொழிலை எப்படி மேலாக்கணும், இப்ப அதெல்லாம் சபையில தான் நடக்குது. தொழிலை எப்படி பெருக்கணும், தொழிலை என்ன முன்னேற்றம், எதுக்குன்னு கேட்கிறேன். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு இப்ப என்ன ஆயிட்டு? கல்லர் குகை, வியாபார ஸ்தலம். அது யாரா இருக்கட்டுமே. நீ ஆலோசனை கொடுக்கணும், வசனத்திலிருந்து ஒரு ஆலோசனை கொடு. தேவ பிள்ளைகள் இப்ப நான் முதல் ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட் சொன்னேன்? தைரியம். அப்ப தைரியமான நீங்க எதுலலாம் தைரியம் இருக்கணும்? உங்க பொருளாதாரத்துல தைரியமா இருக்கணும், உங்க சரீரத்துல தைரியமா இருக்கணும். நீங்க செய்ய போற இதுல எல்லாமே அடங்கிட்டா? எல்லாம் அடங்கியாச்சு. இனி தனியா எப்படி? வியாபாரிகளுக்கு ஒரு ஜெபம், வியாபார பெருக்கத்துக்கு ஒரு பிளான். இப்ப என்ன ஆயிட்டு? சபை இப்ப என்ன ஆயிட்டு? வியாபார ஸ்தலம். அதான் சொல்றாரு யூதா, ஐயா நம்முடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக. அப்படின்னு என்ன தெரியுமா? காம விகாரம் இச்சை. அது பெண் மீது மட்டுமல்ல, பொருள் மீது இச்சை, பணத்து மீது இச்சை, பதவி மீது இச்சை, பல காரியங்கள் மீது இச்சை அடைந்து அதற்கு ஏதுவாக இந்த வேதத்தை என்ன செய்வார்கள்? புரட்டுகிற ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எச்சரிக்கையா இருந்தால் மாத்திரமே அந்த அழிவின் குழியிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள
நான் சொல்ல எத்தனைக்கு புரிகிறது? இங்க இருக்கிற கொஞ்சம் பேர்னாலும் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த நிச்சயம் இருக்கணும். இந்த வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கும், இந்த வசனம் தான் என்னை புடமிடும், இந்த வசனம் தான் என்னை பலப்படுத்தும், இந்த வசனம் தான் எனக்கு ஒரு வாசலை திறக்கும். அதான் ஆண்டவர், நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினாலே உனக்கு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிற. அப்ப திறந்த வாசல்னா எல்லாவற்றிற்கும் அது ஒரு வாசல். அப்ப அந்த வாசல் திறக்கப்படணும்னா இதை தான் நம்ம வச்சிருக்கணும், இதை தான் நம்ம வச்சிருக்கணும். அல்லையா சொல்லுமே. இன்னைக்கு இது கிடையாது, இன்னைக்கு இது கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன், பொல்பீட்ல இது கிடையாது. ஆனா 200 தடவை பைபிள் படிச்சிருப்பாங்க. இப்ப இது பொல்பீட்ல கிடையாது. ஃபுல்லாக என்னதான் இருக்குது? லேப்டாப், செல். இது அங்க 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 ஷோகேஸ்ல இருக்கும், இல்லைன்னா அங்க அடியில இருக்கும், இல்லைன்னா ஒரு சைடுல அப்படி ஒரு பார்வைக்கு. அப்ப என்ன போயிட்டு, என்ன போயிட்டு? கிருபை போயிட்டு, கிருபை வெயிட். நான் பாரத்தோடு பேசுகிறேன். தேவ பிள்ளைகளுக்குள்ளே அந்த எச்சரிக்கை இருக்கணும். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அங்க வாசிப்போமா? 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஒன்னு என்ன இருக்கணும்? ஒன்னு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். 2வது எச்சரிக்கை இருக்கணும். 3வது சொல்லுங்க, விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. விசுவாச கப்பல் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சேதம் அடையக்கூடாது. நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு செல்வது எது? விசுவாசம். தைரியம் இருக்கணும், எச்சரிக்கை இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேல என்ன இருக்கணும்? கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதனால தேவ சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து கடந்து செல்லுங்க. எனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? எனக்குள்ள அந்த தைரியம் இருக்கிறதா? எனக்குள்ள அந்த எச்சரிக்கையின் சத்தம் துணித்து கொண்டே இருக்கிறதா? அன்னையுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை தெரியுமா? எச்சரிக்கை இல்லை. அன்றைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை தெரியுமா? தைரியம் இல்லை. அன்றைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் மற்ற ஒரு ஜனங்களாய் நாம் இருக்க கூடாது. ஒவ்வொரு நாள் விசுவாசத்துல வளரணும், வேரூன்றி வளரணும். அல்லேலூயா.